திமுகவின் ஜெராக்ஸ் போல் தாவிக தலைவர் விஜய் அரசியல் செய்வதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கார்த்திகா அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்தை சேர்ந்த அவர் கீழ்வேலூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தொகுதிக்கு வருகை தந்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் உள்ள ஏர்கலப்பையை தோளில் சுமந்தபடி வேட்பாளர் கார்த்திகா பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். மேலும் கீழ்வேலூர் அரசாணை குளம் அருகே நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் ஜெராக்ஸ் போல் விஜய் அரசியல் செய்வதாக தெரிவித்தார். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சி நீங்க சொல்றது வந்து காசை நம்பி தேர்தல் எதிர்கொள்வாங்க. நாங்க கருத்தை நம்பி தேர்தல் எதிர்கொள்றோம். நாங்க கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பரப்புரை ஏற்படுத்திட்டே இருக்கிறோம், மேற்கொண்டுட்டே இருக்கிறோம். ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்கள் மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். அதனால கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்களும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாற்றங்கள் உறுதியாக தேர்தலை எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ஒரு பவுன் இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா அண்ணன் சீரு அதெல்லாம் சாத்தியமானே? அதெல்லாம் சாத்தியமா? நீங்க சொல்லுங்களேன். இலவசம் ஏன் கொடுக்கணும்? மக்கள் உழைக்கிறது தயாரா இருக்கிறாங்க. இந்த பொங்கல் வந்து சொல்லுங்க, இந்த பொங்கலுக்கு இந்த 5 நாளைக்கு டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 518 கோடி. 5 நாள்ல டாஸ்மாக்ல 518 கோடி விற்பனை ஆகுது. காசு இல்லாம இல்ல. மக்கள் வந்து டாஸ்மாக் செலவழிக்கிறாங்க. புதுசா பணம் வந்து அதுக்கு செலவழிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கையை துடிக்கிற விஜய்க்கு தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவியும் தான் பெற்ற பிள்ளையும் வந்து கண்ணீரோட இருக்கிறாங்க. அந்த கண்ணீரை முதல்ல துடைக்கணும். அதுதான் வந்து நான் அவருடைய படங்களை விரும்பி பார்ப்பேன், பாடல்களை விரும்பி கேட்பேன். ஒரு ரசிகையாக நாங்கள் அவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தான். முதல்ல வந்து தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணீரை அவர் துடைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பேசணும். அதை விட்டுட்டு வந்து நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஏதோ புதிய அரசியல் பண்ண போறாரு நினைச்சா திமுகவினுடைய ஜெராக்ஸ் மாதிரி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. உண்மையான அரசியல் பண்ணணும்ல. அதனால வந்து அதுல எங்களுக்கு பெரிய பார்வையே இல்லை.